வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி 2 லைன் கீறிக்குங்க. ஜரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஷேப்பில் கீறிக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக 2வது லைனில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து முதலாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதே லைனில் இன்னொரு லென்த்தாக ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே 2வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நாம் வரைஞ்சிருக்க லைன் மேலே ஸ்டிச் பண்ணலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி 2 கோடு கீறிக்குவோம். இந்த ஷேப்பில் நாம் வரைஞ்சிக்குவோம். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த ஷேப்பில் வரைஞ்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக 2வது லைனில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து முதலாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த லைன் பக்கத்திலே லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே 2வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் அதே லைனில் லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே முதலாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் 2வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதே லைனில் லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி தான் ஜரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மெத்தட் தான் சில்க் த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணணும். எண்ட் வரைக்கும் இதே மாதிரி தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிப்போம். ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தோம். எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.